இந்த விஷயத்தை மட்டும் ஒருத்தன் புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னு சொன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றியை நீங்க பெறலாம். எப்போ ஒரு மனிதன் உற்சாகத்தை இழந்துட்டானோ அவன் எந்த செயலையும் செய்ய முடியாது. இது எந்த மாதிரி மனநிலைன்னா சூத்திரன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல ஒரு சூத்திரனோட மனநிலை. ரொம்ப அற்புதமான ஒரு கேள்விங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்குள்ள ஒளிந்து கொண்டு இருக்குது. இந்த விஷயத்தை மட்டும் ஒருத்தன் புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னு சொன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றியை நீங்க பெறலாம். அதாவது இது லட்சக்கணக்கான பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கு. ஒரு வேலையை எடுக்கிறோம், ஒரு செயலை செய்ய ஆரம்பிக்கிறோம், கொஞ்ச நாள் செய்வோம், அப்புறம் விட்டுருவோம். ஒரு 4 நாள் செய்யறது, ஒரு 10 நாள் செய்யறது, ஒரு மாசம், அதுக்கப்புறம் நம்ம அதை விட்டுருவோம். இன்ட்ரெஸ்ட் போயிடும். இது ஏன் இந்த மாதிரி நடக்குது? இதுக்கு பல காரணங்கள் இருக்கும். பயத்துல விடுறது வேற, இன்செக்யூரிட்டியில விடுறது வேற. அதை நான் ஏற்கனவே அட்ரஸ் பண்ணிட்டேன். இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ரிசல்ட்டை எதிர்பார்த்து நீங்க செய்றீங்க. இப்போ ஒரு வேலையை நான் தொடங்குறேன், இதோட பலனை எனக்கு ஒரு வாரத்துல எனக்கு ஏதாவது பலன் கிடைக்கணும், 10 நாள் எனக்கு பலன் கிடைக்கணும், இல்ல 4 நாள்ல கிடைக்கணும், இல்ல ஒரு மாசத்துல கிடைக்கணும். நான் எதிர்பார்க்கிற பலன், அந்த எதிர்பார்க்கிற பலன் இல்லாம போயிடுச்சு அப்படின்னா நமக்கு அந்த மோட்டிவேஷன் போயிடும், அந்த உற்சாகம் போயிடும். எப்போ ஒரு மனிதன் உற்சாகத்தை இழந்துட்டானோ அவன் எந்த செயலையும் செய்ய முடியாது. நான் எப்பவுமே சொல்லுவேன், உற்சாகம் இருக்கணும், எந்தூசியாசம் தாங்க வேணும் ஒரு மனுஷனுக்கு. ஹெல்த்துங்கிறதே எந்தூசியாசம் இஸ் ஹெல்த். ஓகே, அதுதான் மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனே அதுதான். அது நீங்க இழந்துடுறீங்க. என்ன காரணம்னா, எந்த ஒரு செயலை மிகப்பெரிய ஒரு சாதனையாளர்கள் கூறிய செயலை நீங்க செய்ய ஆரம்பிச்சீங்கன்னாலும் அதனுடைய பலனை நீங்க உடனே எதிர்பார்க்க முடியாது. இதுதான் நிறைய பேரு புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இன்னைக்கு ஒரு செயல் ஆரம்பிக்கிறீங்க, இன்னைக்கு காலையில செஞ்சீங்க, சாயங்காலமே ஒரு பலன் கிடைக்குதுன்னா அது சாதாரண விஷயமா இருக்கும். இல்ல ஒரு 2 நாள்ல உங்களுக்கு அந்த பலன் கிடைக்க போகுது அப்படின்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அதை செய்வோம். இது எந்த மாதிரி மனநிலைன்னா சூத்திரன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல ஒரு சூத்திரனோட மனநிலை. அதாவது சூத்திரம்னா அந்த கூலி வேலை பண்றவங்க, இவங்களுக்கு தான் இப்படி இருக்கும். அவன் காலையில வேலை பார்ப்பான், சாயங்காலம் காசு வரும், அதை வச்சு அவன் போய் ஏதோ ஒரு வேலை பண்ணுவான், அதோட முடிஞ்சு போச்சு. அடுத்த நாள் காலையில் அவன் வேலைக்கு போவான், காசு வரும், அவன் அதுக்கு மேலே அவன் திங்க் பண்ண மாட்டான், அவனுக்கு அந்த சிந்தனையே கிடையாது. ஆனால் ஒரு வியாபாரி இன்னைக்கு நான் வேலை செஞ்சு பலனை இன்னைக்கு எதிர்பார்க்க மாட்டான். நான் இன்னைக்கு ஒரு முதல் போடுறேன், ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறேன், அந்த தொழிலுக்கு ஒரு 5 கோடி ரூபாய் தேவை, அந்த 5 கோடியை வச்சு அந்த இடத்த ஃபர்ஸ்ட் வாங்குவேன், அதுக்கப்புறம் அந்த இடத்துல நான் கட்டடத்தை கட்டி இந்த மாதிரி ஒரு ஹோட்டலை ஆரம்பிச்சு டேபிள் சேர்லாம் போட்டு இவ்வளவு வேலை, இதை பண்றதுக்கே 6 மாசம் ஆகும் அல்லது 1 வருஷம் ஆகும். அதையெல்லாம் பண்ணி முடிச்சு அந்த வியாபாரத்தை நான் தொடங்கி உடனே லாபம் வருமா? வராது. அதை நான் சரியா பண்ணி பிரேக் ஈவன் ஒன்று இருக்கு, அதுக்கு 6 மாசம் ஆகும், 8 மாசம் ஆகும். நான் கரெக்டா அந்த சர்வீஸையும் அந்த டேஸ்டையும் நான் கொடுத்து, அப்போ ஒரு 18 மாசம், 2 வருஷம் கழிச்சுதான் நான் உண்மையான பலனையே நான் பார்க்க போறேன். பாரத தேசத்தின் நெடிய ஞான மரபின் தொடர்ச்சி குரு மித்ரே சிவா நடத்தும் அல்கெமி புரோகிராமில் பங்கேற்க ரெஜிஸ்டர் செய்யுங்கள் அல்லது கால் 9655992559. எங்கள் வெப்சைட் www.matangifoundation.org. அப்போ அந்த அளவுக்கு ஒருத்தனுக்கு தீர்க்கமான ஒரு மனநிலை, ஒரு பிளானிங்கு, ஒரு எக்ஸிகியூஷன், ஒரு பொறுமை, நிதானம், ரெசிலியன்ஸ், அதுக்கு நடுவுல வரக்கூடிய அத்தனை விஷயங்களுக்கும் அவன் தயார்படுத்திக்கிறான். அவன் ரிசல்ட்டை எதிர்பார்க்கல நாளைக்கே. இவன் தான் ஒரு பெரிய முதலாளி ஆக முடியும், இவன் தான் ஒரு பெரிய லெவல் வளர்ச்சியை உருவாக்க முடியும். இப்ப 2 வருஷங்கிறது நான் 10 வருஷம், இதோட பலனை நான் 10 வருஷம் கழிச்சு மிகப்பெரிய லெவல்ல நான் பார்க்க போறேன் அப்படின்னு ஒரு விஷனரி இருந்தான்னா இவன் ரொம்ப பெரிய ஆள் ஆயிடுவான். இது எப்படின்னா செஸ் கேம் மாதிரி. யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ எங்க ஒரு சராசரி மனிதனுக்கும் வாழ்க்கையில உச்சத்தை தொட்ட மனிதர்களுக்கும் உள்ள ஒரே வித்தியாசம் இந்த பொறுமையும் நிதானமும், அவங்களுக்கு மனசுல இருக்கக்கூடிய மெச்சூரிட்டியும் தாங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட்? எப்பயுமே ஒரு செயலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பலன் நம்ம எதிர்பார்க்கவே கூடாது. நம்ம ஒரு செயலை இறங்கி அதுக்குண்டான ப்ராசஸ்ல கவனமா இருக்கணும். அந்த ப்ராசஸை எப்போ நான் கரெக்டா பண்ணிக்கிட்டே போறனோ
ரிசல்ட் எப்படியும் வருங்க. அதனால தான் அந்த காலத்தில் சொன்னாங்க, கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. யூ அண்டர்ஸ்டாண்ட்? இந்த பாலிசியில் நீங்கள் வாங்க. நீங்கள் செய்யணும்னு நினைக்கிற விஷயத்த தேர்ந்தெடுக்கிறதுல கொஞ்சம் கவனம் இருக்கணும். அதாவது உங்களுக்கு பிடித்த மாதிரி இருக்கிற விஷயத்த செய்யணும். நீங்கள் எதை பேஷனேட்டாக செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த காரியத்தை ஆரம்பிங்க. உங்களால் நிறுத்தாமல் செய்வீங்க. அதை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அது ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய பலனை கொடுக்கும். இன்னைக்கு செஞ்சுட்டு சாயங்காலமே நீங்கள் பலனை எதிர்பார்த்தீங்கன்னா நடக்காது. அதில் தான் நிறைய பேர் கீழே விழுறாங்க. சராசரி மனிதர்கள் எல்லாமே நம்ம சராசரி மனிதர்களாக இருக்கிறதுக்கு காரணமே இந்த ஒரு குவாலிட்டி தான். யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இன்னைக்கு வாழ்க்கையில் உச்சத்தை தொட்ட அத்தனை மனிதர்களும் ஒரு காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரே விஷயத்த ரொம்ப வருஷமா செஞ்சு தான் இன்னைக்கு ரொம்ப மேலே வந்திருக்காங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ தட்ஸ் த கீ. பாரத தேசத்தின் நெடிய ஞான மரபின் தொடர்ச்சி குரு மித்ரே சிவா நடத்தும் அல்கெமி புரோகிராமில் பங்கேற்க ரெஜிஸ்டர் செய்யுங்கள் அல்லது கால் 9655992559. எங்கள் வெப்சைட் www.matangifoundation.org.